பட்டர் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன் செய்கிறதுக்காக ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக மைதாவும் பாலையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அதை அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் வச்சு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கிண்டி எடுத்துக்கலாம். மைதாவையும் பாலையும் சேர்த்து அந்த மிக்சரை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அடுப்பில் வச்சு 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கனாவே போதும். நல்ல ஒரு கூழ் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி மூடி வச்சு ஆற வச்சுருங்க. நம்ம ஈஸ்ட் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி பன்னு ரெடி பண்ண போகிறோம். இந்த ஈஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு கசகசா மாதிரியே இருக்கும். இதிலே 2 வெரைட்டி இருக்குது. இன்னொன்று வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். நான் யூஸ் பண்ணுற பிராண்டு வந்து ஏஞ்சல் பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 கிலோ பேக் தான் கிடைக்கும். இதை வாங்கி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது 2 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. இப்போ ஈஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட ஜீனியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஈஸ்ட்டை சேர்த்து ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வச்சுருங்க. ஈஸ்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஊற வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா பொங்கி இருக்கணும். ஆற வச்ச மைதா பேஸ்ட், மைதா, இது கூடயே 1/4 கப் தயிர், உப்பு, சர்க்கரை, பால் பொடி இதெல்லாத்தையும் சேர்த்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக முழுசாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா மைதா ஒரு நேரத்துக்கு தண்ணி நிறைய செலவாகும், ஒரு நேரம் தண்ணி கம்மியாக தான் எடுக்கும். லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப மைதா சேர்த்திங்கன்னா சாஃப்ட்னஸ் வந்து மாறிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மைதாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு ஒர்க் ஏரியாவில் மாற்றிட்டு நல்லா கையால் மைதா மாவை பிணைஞ்சு கொடுங்க. குறைஞ்சது 10 நிமிஷமாவது நல்லா மாவை வந்து பிணையணும். இல்லைன்னா சாஃப்டாக இருக்காது. மாவு வந்து கொஞ்சம் ரஃப்பாகவே தான் இருக்கும். இதில் வந்து நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். அது வந்து கடையில் வாங்கின தயிராக சேர்க்கணும். வீட்டில் இருக்க தயிர் சேர்க்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் நேரத்துலேயே புளிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 1 ஹவர் வந்து வெளியில் இது பொங்குறதுக்காக வச்சுருப்போம். நீங்கள் 1 மணி நேரம் வீட்டில் இருக்க தயிரை வெளியே வச்சிங்கன்னா கண்டிப்பாக புளிச்சிரும். ஆனால் இது கடையில் வாங்குகிற தயிர் இருக்குன்னா உங்களுக்கு சுத்தமாக புளிப்பே இருக்காது அதில். அதனால் கடையில் வாங்கின தயிராக ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. மாவு பிணைய கொஞ்சம் டைட் ஆகிட்டே போகும். அந்த சமயம் மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவு லூஸ் பண்ணிவிட்டு நல்லா பிணைஞ்சு கொடுங்க. இப்போ 10 நிமிஷம் நல்லா பிணைஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் மாவு தொட்டு பார்த்தீங்கன்னாவே நல்லா சாஃப்டாக தெரியும். இந்த மாதிரி கையில் எடுத்து பார்க்குறப்ப மாவில் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் மாவே வந்துட்டு. இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பட்டரை இது கூட சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பட்டர் ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் மாறிடும். இப்போ சேர்த்திங்கன்னா பன்னு சாப்பிட்றப்ப பட்டரோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் சேர்த்து பிணைஞ்சதுக்கப்புறம் மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி வெயிட்லெஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஆயில் தடவி கிரீஸ் பண்ணி அதில் இந்த பிணைஞ்சி வச்சுருக்க மாவு எடுத்து வச்சுருங்க.
மாவை பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு 1 ஹவர் அப்படியே வெதுவெதுப்பான இடத்துல வச்சுருங்க. இந்த ட்ரேயில் தான் இன்றைக்கி பன் பேக் பண்ண போகிறேன். இது வந்து 10க்கு 14 இன்ச் அளவில் இருந்துச்சு. பட்டர் போட்டு கிரீஸ் பண்ணி ட்ரேயை எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா பொங்கி இருந்துச்சு. அதுக்கப்புறமா திரும்பவும் மாவு எடுத்து ஒரு ஒர்க் ஏரியாவில் மாற்றி லைட்டாக மைதா மாவு போட்டு அதுக்கு மேலே இந்த மாவு கூட டூட்டி ஃப்ரூட்டியையும் சேர்த்து பிணைஞ்சு கொடுத்துக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் பிணையணும்னு தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணினாலே போதும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவில் சின்ன சின்னதாக இந்த மைதாவை கட் பண்ணிவிட்டு நல்ல பால்ஸாக உருட்டி அந்த ட்ரேயில் வைக்க வேண்டியதுதான். ஈஸ்ட்டு நல்ல பிராண்டில் வாங்கிக்கோங்க, எக்ஸ்பிரி டேட் பார்த்து. அப்படின்னா தான் உங்களுக்கு பன் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். உங்களுக்கு லூஸில் வாங்கினீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஈஸ்ட் நல்லா இருக்காது. அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மாவு எடுத்து கையில் இந்த ஓரத்தில் வச்சு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா ரவுண்டாக உருட்டி கொடுங்க. நடுவில் வைக்கக்கூடாது. நடுவில் கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப் வராது. அந்த ஓரத்துலேயே வச்சு நல்லா உருட்டினீங்கனாவே நல்லா ரவுண்டாக வந்துடும். உருட்டின மைதா மாவு எல்லாத்தையும் கேப் விட்டு விட்டு ட்ரேயில் இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு மூடி 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க, அது டபுள் ஆகிற வரைக்கும். அதுக்கு மேலே ஒரு ப்ரஷ்ஷால் மில்க் வாஷ் கொடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே எக் வாஷ் கூட கொடுப்பாங்க. நம்ம எக்லெஸ் பன் பண்ணுறனால இதுக்கு மேலே வந்துட்டு மில்க் வாஷ் கொடுத்துருக்கேன். அதாவது அந்த பன் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அந்தளவுக்கு அழுத்தாமல் மேலாப்பில் லைட்டாக மில்க் வாஷ் கொடுத்துக்கோங்க. மில்க் வாஷ் கொடுத்த உடனேயுமே பேக் பண்ணிடணும். 200 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் பண்ணுறப்ப 2 ராடுமே ஆனில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணி வெளியே எடுத்தோன்னே சூடாக இருக்கிறப்பயே இந்த மாதிரி பட்டர் எடுத்து ஒரு ப்ரஷ்ஷால் எல்லா பன்லையுமே கவர் பண்ணிக்கோங்க. துணி வச்சு மூடி ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இந்த பன்னை வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இறுக்கமாகிற மாதிரி ஆகும். இந்த கேக்கெலாம் செஞ்சவங்க அக்ஷயா, இவங்க தூத்துக்குடியில் இருக்காங்க. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்லாம் செஞ்சவங்க கவிதா, இவங்க சென்னையில் இருக்காங்க. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கெல்லாம் செஞ்சவங்க பிரீத்தா மாதிரி, இவங்க பாண்டிச்சேரியில் இருக்காங்க. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.